முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலில் திமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் எழிலரசன். தற்போது திமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் விலகுவதாக அறிவித்திருக்கிறாரே, இதன் பின்னணி குறித்து கூடுதல் விவரங்கள். அதாவது திருப்பூர் திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் தான் திமுகவில் இருந்து விலகுவதாக இப்போது அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தீவிர அரசியலில் இருந்தே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போது செய்தியாளர்கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவில் நான் 1976 இருந்து திமுகவின் தொழிற்சங்கத்துல சேர்ந்து நான் பணியாற்றினேன். அது மட்டும் இல்ல, நகர கழக செயலாளராக நான் பணியாற்றி இருக்கிறேன். திமுகவில் மேயர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்னு பல பதவிகளை நான் வகிச்சிருக்கிறேன். இந்த நிலைமையில 2026 அதாவது நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன பண்ணாங்கன்னா, மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு அவர்கள் அதிகாரத்தை வாரி வழங்கினார்கள். சொந்த கட்சியில இருப்பவர்களுக்கு திமுகவில் மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. வெளியிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுப்பது, முக்கிய பதவிகளை கொடுப்பது உட்கட்சியில இருப்பவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தது. அது போன்ற ஒரு நடவடிக்கையால தான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பூரை பொறுத்தவரையில மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தொழிலதிபர் டாலர் பாலு அழுத்தத்தின் பேர்ல மாற்று கட்சியில் இருந்து வந்த தினேஷ்குமாருக்கு திருப்பூர் தெற்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. நான் விரும்பி, அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட நான் விருப்ப மனு அளிச்சேன். அப்போ நான் கேட்ட தொகுதி எனக்கு வழங்கப்படல. எனக்கு பல்லடம் தொகுதியில போட்டியிடுங்கன்னு எனக்கு அழுத்தம் உண்டானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது காலங்காலமாக கட்சியில தொடர்ந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வர்ற நிலைமையில வெளியில் இருந்து மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு முக்கிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டு விடுவதால எங்களுக்கு கட்சிக்குள்ள மதிப்பும் மரியாதையும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக நான் இந்த கட்சியினுடைய பதவியில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். கழகத்திற்காக உழைத்த எனக்கு மரியாதை இல்லை என்று அவர் திரும்ப திரும்ப தெரிவித்தார். மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்குவது என்னை போன்று நீண்ட காலமாக கட்சியில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. எனவே கழகத்தில் இருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இங்கிருந்து விலகி நான் வேறு கட்சிக்கு போகிற திட்டம் எனக்கு இல்லை என்பதையும் அவர் தெளிவுபட கூறியிருக்கிறார். இப்படி இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு, சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் இருந்து அந்த கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் அந்த கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்து அவர்கள் கட்சியில் இருந்து விலகுவது மட்டுமல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கு கட்சியில் இருப்பவர்களை திமுகவினர் மதிப்பது இல்லை. கட்சிக்காக உழைப்பவர்களை இந்த நிர்வாகிகள் மதிப்பதில்லை, முக்கிய அமைச்சர்கள் மதிப்பதில்லை. இதுதான் பூத் அளவுல வாக்குகளை ஒன்று சேராமல் போய்விட்டது. பூத் அளவுல கன்சால்டேட் ஆகல ஓட்டிங் அப்படின்றதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அப்படின்னா கட்சியில் இருப்பவங்களை நீங்க மதிக்கணும் அப்படின்னு இவர் ஒரு அறிவுரையும் கட்சிக்கு சொல்லிவிட்டு அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து அவர் இப்போது விலகி இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி எழிலரசன்.